நீங்க எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் உங்களுடைய நிம்மதியையும் தூக்கத்தையும் கெடுக்கிறது உங்க கூட இருக்கிற சில நச்சு மனிதர்கள் தான். அவங்க யாரு, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்கள என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யாரு பேசினா வார்த்தைக்காக நைட்டு முழுக்க தூங்காம அழுது நீங்க புலம்புறீங்களோ, நீங்க தப்பே பண்ணல, ஆனா உங்க அமைதி வேணும்னே கெடுக்க வைக்கக்கூடிய 5 வகை மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க உங்க பக்கத்திலே தான் சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஞானி கிட்ட ஒரு இளைஞன் ஒருவன் மன அமைதியை தேடி போறான். ஞானி அவன் கிட்ட ஒரு பாதி அளவு தண்ணீர் டம்ளர் இருக்கக்கூடிய ஒரு டம்ளரை கொடுத்துட்டு இதை ரொம்ப நேரமா கையில வச்சிருக்க சொல்றாரு. ரொம்ப நேரம் போக 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 கையில வலி அதிகமாகுது. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, தண்ணி டம்ளருடைய வெயிட் சேஞ்ச் ஆகல, ஆனா அது ரொம்ப நேரம் பிடிச்சிருக்கிறதுனால வலி ஜாஸ்தியா இருக்கு. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கசப்பான வார்த்தைகளையும் துரோகங்களையும் மனசுல சுமந்துக்கிட்டே இருந்தா நம்மளுடைய நிம்மதியும் வாழ்க்கையும் வீணா போயிடும். அதை உடனே கீழே தூக்கி போட நம்ம கத்துக்கணும். மன அமைதியை கெடுக்கக்கூடிய நச்சு மனிதர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அளவுக்கு அதிகமா சுயநலமா இருக்கிறவங்க. அவங்க சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் தெரியுங்களா? தேவைப்படுறது மட்டும் போதுதான் உங்களை தேடி வருவாங்க. எப்பவுமே அவங்களுடைய தேவையை மட்டும்தான் முன்னாடி நிறுத்துவாங்க. எந்த விதமான நன்றி உணர்வுமே இருக்காது. இவங்க கிட்ட நீங்க எதையுமே எதிர்பார்க்க கூடாது. அவங்க ஏதாவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா தயங்காம நோ அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்குள்ள ஒரு பார்டரை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அவங்க பிஸ்னஸ் ரிலேட்டடா மட்டும் உங்களை அணுகுறாங்களா, அதே மாதிரி நீங்களும் பிஸ்னஸ் மைண்ட் செட்டாக மட்டும் அவங்க கிட்ட நீங்கள் பழகுங்க. இப்போ புல் நீல நிறத்தில் இருக்கு அப்படின்னு சாதிச்ச ஒரு கழுதை கிட்ட வாதாடுறதுக்காக சிங்கராஜா புலிக்கு வாரம் ஒரு தண்டனை கொடுக்குறாரு. நீ ஒரு முட்டாள் கூட வாதிட்டு உன்னுடைய நேரத்தையும் ஆற்றலையும் வீணாடிக்கிறத அப்படிங்கிறது தான் புலியோட தவறு. இவங்க கிட்ட வீண் விவாதங்களை நம்ம தவிர்த்து மௌனமாக இருக்கணும். அந்த ஆற்றலையும் நேரத்தையும் சேமித்து அதை அவங்களுக்கு நிரூபிக்க முயற்சிக்காமல் நம்ம அதை கிராஸ் பண்ணி போக கற்றுக்கணும். விஷப்பாம்பை விட கொடியது டூப்ளிகேட் நண்பன், போலி நண்பன், ஆபத்தானவன். நம்மளுடைய பலவீனங்கள் என்ன, ரகசியங்கள் என்ன, இதெல்லாம் நம்மக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதையே நமக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்துவாங்க. உங்களுடைய ரகசியங்களையும் பலவீனங்களையும் யார்கிட்டையும் வெளிப்படையாக ஷேர் பண்ணாதீங்க. இவங்களை பார்த்தாலே உணர்வுபூர்வமாக விலகி போயிடணும். அவங்க பழிவாங்க நினைக்காம அவங்கள மன்னிச்சுட்டு அந்த இடத்துலேருந்து நவுந்து போயிடுங்க. உங்கள் உழைப்பு தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவீங்க, ஆனால் அவங்க உங்கள் உழைப்பையே மட்டம் தட்டுவாங்க. உங்ககிட்ட இருக்க குறைகள் எல்லாம் பெருசு பெருசாக காட்டுவாங்க. முகத்துக்கு நேராக பாராட்டிட்டு பின்னாடி போய் தப்பாக பேசுவாங்க. உங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய லட்சியம் என்ன, இதெல்லாம் நீங்கள் ரகசியமாக வச்சுருக்கணும். அவங்க பொறாமப்படுற அளவுக்கு உங்களுடைய வெற்றியை அங்கீகாரமாக எடுத்துக்கிட்டு இன்னும் நீங்கள் வேகமாக முன்னேறி சாதிச்சு போய்கிட்டே இருக்கணும். பிறர் காட்டக்கூடிய தேவையற்ற கோபம் உங்களுடைய தவறு அல்ல, அது அவங்களுடைய சொந்த இயலாமை. அவங்களால செய்ய முடியாததை நீங்கள் செய்யும் பொழுது அவங்க அதை கோபத்தாவோ வெளிப்படுத்துவாங்க. அது அவங்களுடைய பலவீனத்தினுடைய வெளிப்பாடு மட்டும்தான். அமைதியாக அலட்சியத்தை கடைபிடிக்க வேணும். அவங்க கூட சேர்ந்து கத்தக்கூடாது, அழுது கஷ்டப்படக்கூடாது. உணர்ச்சியற்ற அமைதியோட அந்த நிலைமையை நீங்கள் கேண்டில் பண்ணிங்கன்னா உங்களை யாராலையுமே அசைக்க முடியாது. இப்போ யானை கம்பீரமாக நடந்து போகுது, அப்போ தெருவில் இருக்க நாயெல்லாம் குறைக்க தான் செய்யும். அதுக்காக யானை திரும்பி பார்க்க கிடையாது. அது போலதான் அடுத்தவங்களுடைய எதிர்மறை பேச்சுக்களை பொருட்படுத்தாமல் மனசை நீங்கள் உறுதியாக வச்சுட்டு முன்னேறி நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். உங்களுடைய பாதையில் நீங்கள் ஜெயிக்கணும்.